இன்றைய தியானம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். லூக்கா 12:34. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் மத்தேயு 5, 6, 7 ஆகிய 3 அதிகாரங்களில் பிரசங்கித்ததெல்லாம் மத்தேயு எழுதியிருக்கிறார். லூக்காவிலேயும் நம்ம அதை வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, மத்தேயுவில் வாசிக்கும் பொழுது மத்தேயு 6:21 உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ, பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே நம்முடைய இருதயமும் இருக்கும். இதுக்கு முன்னாடி வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெளிவாக விளங்கி கொள்ள முடியும். நீங்கள் மத்தேயுலையும் லூக்காலையும் வாசிக்க போகிறீங்க. மத்தேயு 6:20 வாசிங்க. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருட கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. அப்போ நம்ம எங்கே சேர்த்து வைக்கணுன்றாரு? பரலோகத்தில் தான் நம்ம பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். இந்த பூமியில் நம்ம சேர்த்து வச்சா அது ஒன்று பூச்சி இல்லைன்னா துருவாவது கெடுத்துரும். இங்கே சேர்த்து வச்சா திருட கண்ணமிட்டு திருடிடுவாங்க. அப்போ நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கணும், எங்கே சேர்த்து வைக்கணும்? நம்ம பரலோகத்தில் சேர்த்து வச்சா நமக்கு ஆசீர்வாதம் உண்டு, நம்முடைய இருதயத்தில் சமாதானம் உண்டு, சந்தோஷமும் இருக்கும், தெய்வீக சுகம் இருக்கும், பொருளாதார ஆசீர்வாதம் நமக்கு நிரந்தரமாக கற்றுத் தருவார். நீங்கள் லூக்காவில் வாசிக்கும் பொழுது 12ஆம் அதிகாரம் 33 வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள், அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை. ஒரே ஒரு இடத்துக்கு தான் திருடன் போக முடியாது. அது எங்கே? பரலோகம். பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. அப்போது இந்த பூமியில் எல்லாத்துக்குமே பாதுகாப்பு நம்மளால் கொடுக்க முடியாது, எதுக்குமே பாதுகாப்பு இல்லை. அப்படி இருக்கும்பொழுது பரலோகத்திலே உங்களுக்கு நீங்கள் சம்பாதித்து வையுங்கள்னு சொல்கிறார். கடைசி காலத்திலே, கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நானும் நீங்களும் பரலோகத்தில் ஏதாவது பொக்கிஷம் சேர்த்து வச்சுருக்கிறோமா? கர்த்தருக்குன்னு கொடுத்து, சபைகளுக்காக கொடுத்து, ஆலய கட்டி கொடுக்கிறது நிமித்தம், மிஷினரிகளை தாங்குகிறது நிமித்தம், ஏழை எளிய மக்களை உதாரத்துவமான காணிக்கைகளால் அவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்து, அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து, அவருடைய தேவைகளை சந்தித்து, நம்ம கையில் திராணி இருக்கும்பொழுது கொடுக்கக்கூடியவர்களுக்கு செய்து, ஏதாவது நற்கிரியைகளை செய்திருந்தா பரலோகத்தில் நம்ம பொக்கிஷத்தை சேர்த்து வச்சிருக்கிறோம். எதுவுமே செய்யலைன்னா வருக சமீபம் வருக சமீபம்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம், பிரசங்கத்தை கேட்டுட்ருக்குறோம். ஆனால் நம்ம பரலோகத்தில் ஏதாவது பொக்கிஷம் சேர்த்து வச்சிருக்கிறோமா? இந்த ஒரு வார்த்தை என்னோடு கூட ஆவியானவர் பேசிக்கொண்டே இருந்தார். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். சாதாரணமாக எடுத்துக்கிட்டோன்னா நம்ம கொஞ்சம் பணம் வச்சுருந்தோம்னா எங்கே வச்சுருக்கிறோமோ அது மேலேயே தான் நம்ம மைண்ட் இருக்கும், நம்முடைய இருதயம் அங்கேயே தான் இருக்கும். அதைத்தான் இயேசு சொல்கிறார். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அப்போ நம்முடைய இருதயம் எங்கே இருக்கணும், எது மேலே தாகமாக இருக்கணும்னா, அப்போ சொன்னாங்க பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்துக்கு நேரம் உங்கள் வேதத்தை திருப்பி கொண்டு 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் சொல்கிறாரு, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பூமியில் டெம்பரவரியாக கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வீட்டில் அவர் வர்ற வரைக்கும், அவர் அழைச்சிட்டு போகிற வரைக்கும் நம்ம வாழ்வோம். இந்த பூமியில் பரதேசியாக வாழ்கிற ஒவ்வொரு நாளளவும் என் ஏக்கம் எண்ணமெல்லாம் பரலோகத்தில் என் குடியிருப்பு இருக்குது. அங்கே இருந்து ஏசப்பா வரப்போகிறாரு, இரட்சகர் வரப்போகிறாரு, என்னை வந்து அழைச்சிட்டு போகிறார். என் குடியிருப்பு அங்கே தான், என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் தான் இருக்குது. அப்போ என்னுடைய இருதயம் என்னாலும் பரலோகத்தை குறிச்சே சிந்தனையில் இருக்கணும்னு இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். பரலோக சிந்தையே எனக்கு இல்லை, பூமிக்குரிய சிந்தையே தான். எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுப்போம், எங்கே தங்குவோம்,
இது குறிச்சே என்னுடைய சிந்தை இருக்கே ஆண்டவரே, அதை கொஞ்சம் எல்லாவற்றையும் மறக்க செஞ்சு பரலோகத்திலே எங்களுக்குன்னு ஒரு குடியிருப்பு இருக்கு இல்லையா, அங்கே நாங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற அந்த நாட்களை இனியாகலே எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். பெரியமானே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனத்தில் எழுதுறாரு, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். நான் கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிறேன்னு சொல்றேன். நம்ம எதை தேடணும்னு சொல்றார்? மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் மேலானதை தேட, மேலானதை நாட எங்களுக்கு கிருபை தாரோன்னு ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். லூக்கா 12:34 எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயமும் பரலோகத்தை குறித்தே இருக்கத்தக்கதாய் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்களுக்கு அந்த சிந்தையை தயவு செய்து தருவீராக. எங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே எங்கள் இருதயம் இருக்கும்னு சொன்னீங்க ஏசப்பா. எங்களுடைய இருதயம் இந்த உலக பொக்கிஷத்தின் மேலேயோ, பணத்தின் மேலேயோ, பொருளின் மேலேயோ, ஆண்டவரே உலக நாட்டங்களின் மேலே இருந்து விடாதபடிக்கு பிலிப்பியர் 3:20 படித்தது போல பரலோகத்தை குறித்து, பரலோகத்தில் இருக்க எங்கள் குடியிருப்பை குறித்து நாங்கள் நினைவாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவோடு கூட எழுந்திருந்து அவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடவும், பூமியில் உள்ளவைகளை அல்ல ஏசையா, மேலானவைகளை நாடவும் எங்களுக்கு தயவு செய்து தெளிந்த புத்தியை தாரும். இந்த இம்மைக்குரிய காரியங்களுக்காக நாங்கள் பரலோக வான்வீட்டிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைத்து விடாதபடிக்கு ஆண்டவரே, எங்களை உலகத்தின் பக்கமாய் திசை திருப்புகிற பொல்லாத சத்துருக்களின் கிரியைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் வாழ்க்கையை விட்டு, எங்கள் சிந்தையை விட்டு, எங்கள் ஆவியாத்துமா சரீரத்தை விட்டு வெளியேற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.